திண்டுக்கல் மாவட்டம் பெரும்பாறை அருகே மலைச்சாலையில் மண் சரிவு ஏற்பட்ட நிலையில் அவ்வழி சென்ற அரசு பேருந்து அதிர்ஷ்டவசமாக தப்பியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இதனால் மலைச்சாலையில் ஆங்காங்கே பாறைகள் உருண்டு விடுவதும் மரங்கள் சாய்வதுமாக உள்ளது. இந்நிலையில் தர்மதுப்பட்டியில் இருந்து ஆடலூர் பன்றிமலை செல்லும் சாலையில் அமைதி சோலை என்ற இடத்தில் மண் சரிவு ஏற்பட்டது. 4வது கொண்டை ஊசி வளைவில் அரசு பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்த நிலையில் மண் சரிவானது ஏற்பட்டது. உடனடியாக சுதாரித்துக் கொண்ட ஓட்டுநர் உடனடியாக பேருந்து நிறுத்தியதால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டுள்ளது. இதனால் பேருந்தில் இருந்து பயணிகள் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். தொடர் மழையால் தென்காசி மாவட்டத்தில் உள்ள ராமநதி அணையின் கரையின் நடுப்பகுதியில் மண் சரிவு ஏற்பட்டது. கடையம் அருகே உள்ள 84 அடி நீர்மட்டம் கொண்ட ராமநதி அணையின் கரையில் மழைநீர் தேங்கியதாக கூறப்படுகிறது. இதனால் கரையின் நடுப்பகுதியில் பெருமளவில் மண் சரிவு ஏற்பட்டது. இது தொடர்பாக நேரில் ஆய்வு செய்த பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மண் சரிவால் அணைக்கு பாதிப்பு ஏற்பட வாய்ப்பில்லை என தெரிவித்தனர். திருவண்ணாமலையில் நிலச்சரிவு ஏற்பட்ட இடத்தில் உயர்நீதிமன்ற நீதிபதி ஆய்வு செய்தார். திருவண்ணாமலையில் டிசம்பர் 1ஆம் தேதி மலையடிவாரத்தில் நிலச்சரிவு ஏற்பட்டதில் 7 பேர் உயிரிழந்தனர். அங்கு மாநில சட்ட உதவி ஆணையத்தை சேர்ந்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி எஸ். சுந்தரம் நேரில் ஆய்வு செய்தார். பாதிப்புகள், மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்ட நடவடிக்கை, மக்களுக்கு வழங்கப்பட்ட நிவாரணம் உள்ளிட்டவை குறித்து ஆய்வு செய்தார். நிலச்சரிவில் உயிரிழந்த 7 பேரது குடும்ப உறவினர்களை சந்தித்து பேசிய அவர் உரிய இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். மலையடிவாரத்தில் குடியிருப்புகளை அப்புறப்படுத்த வேண்டும் என்றும் பாதுகாப்பான இடத்தை தேர்வு செய்து அவர்களுக்கு வீடு கட்டித்தர நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். அப்போது திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் மற்றும் வனத்துறை அதிகாரிகள் உடன் இருந்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.